அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹுல் ஜாமிஇல் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. நாளை மறுமுனை நாளையில் இந்த உலகத்திலேயே கல்வியை கற்றுக் கொடுத்த மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவனுக்கு கல்வி சம்பந்தமாக எந்த நியாமத்துகள் எல்லாம் கொடுத்தானோ அத்துணை நியாமத்துகளையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். ஃபஅரஃபஹா, அத்துணை நியாமத்துகளை அவன் அறிந்து கொள்ளுவான். அதற்குரிய அந்த மனசக்தி, ஞாபக சக்தி, பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள், அந்த எல்லா வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அத்துணை நியாமத்துகளை எடுத்து காட்டி அல்லாஹு தஆலா அவனிடத்தில் கேட்பான், இதை கொண்டு நீ என்ன செய்தாய்? நான் உனக்கு தந்த அந்த நியாமத்துகளை கொண்டு நீ என்ன செய்தாய்? வகரஅது ஃபீக்கல் குர்ஆன். அந்த மனிதன் சொல்லுவான், உனக்காக வேண்டி நான் அல் குர்ஆனை கற்றுக்கொண்டேன், உனக்காக வேண்டி பிறருக்கு நான் அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன், உனக்காக வேண்டி ஒரு பாடத்தை நான் பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹு தஆலா கூறுவான், கதபத, நீ பொய் சொல்கின்றாய், நீ பொய் சொல்கின்றாய். எனக்காக வேண்டி அல் குர்ஆனை நீ ஓதவில்லை, எனக்காக வேண்டி தொழுகையில் நின்று நீ அல் குர்ஆனை ஓதவில்லை, எனக்காக வேண்டி பிறருக்கு நீ அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கவில்லை, எனக்காக வேண்டி மார்க்க பிரச்சாரங்கள் நீ செய்யவில்லை. நான் தந்த அந்த அறிவை கொண்டு நீ பிறருக்கு நீ எனக்காக வேண்டி இஹ்லாஸான எண்ணத்தோடு நீ என்னுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி நீ அந்த இபாதத்தை செய்யவில்லை. வலாகின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகால ஆலிமுன். பிறர்கள் கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிம், அறிஞன் என்று உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் குர்ஆனை ஓதினாய், அல் குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுத்து பெருமை அடித்தாய். அன்பிற்கினிய உறவுகளே, அந்த மனிதனை அல்லாஹு தஆலா நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவான். அந்த அறிஞனை இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அறிஞனாக இருந்தாலும் அந்த கல்வியில், அந்த குர்ஆன் ஓதுதல், அந்த பிறருக்கு நாம் தொழுவிக்கக்கூடிய அந்த தொழுகையில் ஓதல்கள் எல்லாம் இஹ்லாஸாக இருக்குமானால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அதற்குரிய சரியான பதிலை உரைத்து சொர்க்கம் நுழையக்கூடியவர்களாக